நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். தேர்தல் தான் அதுக்கு முடிவு. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. தேவர் ஜெயந்திக்கு வந்து எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே. நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். இல்ல இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அதை பாருங்களேன், வெயிட் அண்ட் சீ. பாருங்க எப்படியா. தேர்தல் தான் அதுக்கு முடிவு. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. பிஜேபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதில் உண்மை இருக்குனாக்க அது வெளில வந்தா. குறிப்பா 4 வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம், ஒன்றிணைப்போம் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா இப்போ வரை அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல. குறிப்பா சசிகலா அவர்களோட சேர முடியல. ஓபிஎஸ் அவர்கள் நீங்க கவலையே படாதீங்கன்ற. உங்களுக்கு ஏன் அது அந்த பிரச்சனை இல்ல? தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன்.